நடிகை தமன்னா அவர்கள் தென்னிந்தியா சினிமாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் தான் இவங்க. இப்போ இவங்க தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா இதையும் தாண்டி பாலிவுட் சினிமாவில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஆரம்ப கட்ட காலங்களில் அடக்க ஒடுக்கமான ரோல்ஸை மட்டும் எடுத்து நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர வர இவங்க ஹீரோனா நடிக்கிற படங்களையும் சரி, இவங்க அப்பியரன்ஸ் ஆகிற சில படங்களையும் சரி, அதிகமாக கவர்ச்சியான கவர்ச்சிகளில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஜி கர்தா, லஸ்ட் ஸ்டோரி 2 இது மாதிரியான வெப்சீரிஸில் ரொம்பவே கவர்ச்சியான காட்சிகளில் அவங்க நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்க பாலிவுட் சினிமாவில் அதிகமாக வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயிலர் படத்தில் இவங்க ஆடின காவாலா அப்படிங்கிற அந்த சாங்க்கு வேர்ல்டு வைடா எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படம் இந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆனதுக்கு அந்த ஒரு சாங்கும் பெரிய காரணம் தான். ஸோ அதுக்காக மிகப்பெரிய காரணம் யார் அப்படிங்கிறது நம்ம தமன்னா அவர்கள் டான்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இப்போ அவங்களோட நடிப்பில் வெளியே வந்த அரண்மனை பார்ட் 4 இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் தமன்னா அவர்களோட நடிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால இவங்களோட சம்பளத்தை இவங்க உயர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. சராசரியா ஒரு படத்துக்கு 3-4 கோடி மட்டுமே சம்பளமா வாங்கிட்டு இருந்த இவங்க இப்போ ரீசெண்டா 6 கோடி ரூபாய்க்கு மேல இவங்க சம்பளமா கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ தமன்னா அவர்கள் ஒரு படத்துக்கு 6 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு கேட்கறது சரியா தப்பா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.